பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளில் தேவ சமூகத்தில் நாம் கூடி வர கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த மகிமைப்படுத்த தேவன் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவர் இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியா நன்றியோடு கூட எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. க்ளோரி, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இந்த காலை வேளைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தருடைய நாமம் உயர மகிமைப்பட கர்த்ததாமே கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் ஆசீர்வதியும், வந்து கொண்டிருக்கிறவர்களை துரிதமாய் கர்த்தர் கொண்டு வரோம். கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட மகிமைப்பட கர்த்தர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க. ஆராதனுடைய ஒவ்வொரு பகுதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதி கர்த்தர் ஆசீர்வதியும். பாடல் ஆராதனை, துதி ஆராதனை, சங்கீதம், சாட்சி சகலவற்றையும் கர்த்தரே பொறுப்பெடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். என்னுடைய ஆண்டவரே மகிமை, செகனா மகிமை இந்த ஆலய கட்டிடம் முழுவதுமாய் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பாடல் ஆராதனை பாஸ்டர் ஐசக் தொடங்க. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லை. வார்த்தையில் அங்கே ஸ்க்ரீனில் இருக்கு பாருங்க. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லை. கலக்கம் எல்லாருக்கும் வரும். Every one of us will go through times when there are frightening moments. நம்மளை பயம் முறுத்துகிற நம்ம மனுஷராக இருக்கிறதுனால பயம் முறுத்துகிற சூழ்நிலைமையில் நிச்சயமாக வரும். ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் அப்படி சொல்லி சீஷர்கள் பார்த்து அந்த புயல் வந்தப்போ இயேசுவை பார்த்து கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? உடனே எழுந்து அற்ப விசுவாசி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே அமைதியாயிருச்சு. எவ்வளோ சீறி எழும்பி வந்ததோ ஒரு நிமிஷத்தில் அவர் அதட்டின உடனே அது முறியடிக்கப்பட்டது. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அதே தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னை நடத்திடும் தேவன். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. விசுவாசத்தோடு நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கு இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்ப கலக்கமே எனக்கு இல்லையே. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. Next stanza. கலக்கமே எனக்கு இல்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவாரோ. எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். சேர்ந்து பாடுங்க. பயமில்லை பயமில்லை பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே. இயேசு என்னோடு இருக்கிறார். யுத்தம் செய்வார். பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. ஓ நம்பிடும் தேவன். நீங்க பாருங்க. எனக்கு இல்லையே. பாதைகள் என்றும் தடைகளோ ஆவதும் மற்றும் துணையானதோ. பாதைகள் என்றும் தடைகளோ
நிச்சயம் நடத்துவார் பயம் இல்லையே. நேர் வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார் பயம் இல்லையே. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயம் இல்லையே. ஓ பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நம்பிடும் ஓ என் துருகமாய் இருக்கிற பலக்கமே எனக்கில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் பயம் இல்லை. ஓ மேலானதை நீ சுதந்தரிக்க வேறொன்று செய்வார் என் தேவன் உன்னை. பயமில்லை 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 பயமில்லையே, நமக்காக கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சேர்ந்து பாடுங்க. பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு பயமில்லையே. ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் அவரின் துருகமாய் இருப்பதாக எனக்கில்லையே. ஓ எஸ் லார்ட். நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி விசுவாசத்தோடு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா பாடி துதித்து எரிகோவின் மதில்கள் இடிந்து விழுந்தது. ஹல்லேலூயா. ஓ ரமமா ஷிகந்தாரியாமா. இயேசுவே 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 உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரை ஆராதிங்க. ஆராதிக்கிறோம் இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். பாடுங்க. Hallelujah. We worship you, Lord. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கடல் மீது நடந்திட்டவும் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றை கடலையும் அதட்டியவும் அற்புத வார்த்தைகள் எனக்கு துணையாய் செல்வதா எனக்கு இல்ல கவலை. கடல் மீது நடந்திட்டவும் அற்புத வாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எனக்கு துணையாய் நிற்பதால் எனக்கு இல்ல கவலை. ஆராதனை கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துங்க. கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. இயேசுவே ஆராதனை இயேசு. அவர் ஒருவருக்கே
எல்லா துதியும் கனமும் மகிமையும் செலுத்துவோம். ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லை. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லை. விசுவாசத்தோடு பாடுங்க. பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லை. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லை. ஆராதனை சபையார் யாவரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தி இயேசுவே. ஆராதனை துதியினால் சாத்தானை வீழ்த்துவோம். துதியினாலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Yes, Lord, all glory and honor. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. உணர்ந்து பாடுவோம். அவர் ஒருவரே துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரர். ஆராதனை இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேனும் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்ய ஆயத்தமா இருக்க எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. நடப்பேன், உம் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிச்சயமாக இருக்கிறது. பார்வோன் சேனையை போல ஒரு பெரிய சேனை நம்மை தொடர்ந்து வந்தாலும் நமக்கு ஒரு பாதை உண்டாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய காரியம், ஆண்டவரே நீர் சொல்லுகிறதை தான் நான் செய்கிறேனா? இந்த பாட்டு பாடுறது ஈஸி. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். ஆனால் நீங்கள் உங்களையே கேட்டு பார்க்கணும். இந்த காலவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சித்தத்தை தான் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்பொழுது தான் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பொருந்தும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் அவர் சொல்லுகிற வழியில் நீங்கள் சென்றீங்க அப்படின்னு சொன்னால் அது செங்கடலாக இருந்தாலும் அதை பிளந்து உங்களுக்கு வழியை உண்டாக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அவர் சொல்லுகிற வழியில் அவருடைய சித்தத்தின்படி தான் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு எரிகோ மதிலாக இருந்தாலும் அதை இடித்து அவர் அதன் வழியாக உங்களை கடந்து செல்ல உதவி செய்வார். இந்த கால வேளையில் ஒரு நிமிஷம் கூட நம்மை மறுபடியும் ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே நீர் சொல்லுகிற காரியத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய டிசிஷன்ஸ் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். சுயமாக நான் எதையும் செய்யாதபடி ஆண்டவரே இதை நீ செய்ய சொல்லுகிறீரா என்பதை அறிந்து செய்ய, நீ சொல்லாத காரியங்களை நான் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. நீங்கள் காட்டாத ஒரு வழியில் நான் போகாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய சத்தம் எனக்கு கேட்கணும். சிறு சாமுவேலை போல கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே சொல்லுவதற்கு எனக்கு கற்றுத்தாரும். ஆண்டவரே into your hands we commit ourselves. உம்முடைய கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு ஆர்வம். பாஸ்டர் ஜான் கிளிஃபர்ட் அவர்கள்
ஒரு பாடலை பாடும்போது நாம் காணிக்கை தசமபாகங்களை கொண்டு படைப்போம். பழைய பாட்டு தான். படகோ படகு கடலிலே படகு கர்த்தன் இயேசு இல்லா படகு. படகோ படகு கடலிலே படகு கர்த்தன் இயேசு இல்லா படகு. படகோ படகு கடலிலே படகு கர்த்தன் இயேசு இல்லா படகு. கவிழ்ந்து போகுது பாரு கடுறாங்க கேளு காத்திடவோ யாரும் இல்லையே. கவிழ்ந்து போகுது பாரு கதறுறாங்க கேளு காத்திடவோ யாரும் இல்லையே. படகோ படகே உல்லாச படகே தன்பல நம்பும் தன்னல படகே. வாலிப படகே உல்லாச படகே தன்பல நம்பும் தன்னல படகே. காலம் வரும் முன் உன் கோலம் மாறுமே காலம் வரும் முன் உன் கோலம் மாறுமே. கர்த்தரே தேடியே வருவாய் இன்றே படகோ. குடிப்பழக்கத்தினால் குழம்பும் படகே குடும்பத்தையுமே அழிக்கும் படகே. குடிப்பழக்கத்தினால் குழம்பும் படகே குடும்பத்தையுமே அழிக்கும் படகே. சடுதியினிலே நீ சாய்ந்து போவாயே அழைக்கும் அன்பர் இயேசுவை நீ நாடி வருவாயே. சடுதியினிலே நீ சாய்ந்து போவாயே அழைக்கும் அன்பர் இயேசுவை நீ நாடி வருவாயே. படகோ நடுராத்திரியில் நடுங்கும் குளிரிலே கடலோரத்திலே கூக்குரல் கேட்டேன். நடுராத்திரியில் நடுங்கும் குளிரிலே கடலோரத்திலே கூக்குரல் கேட்டேன். கடந்து வந்தாரே கர்த்தரிவரே கடந்து வந்தாரே கர்த்தரிவரே. நடந்து வந்தார் நடுக்கடலில் 4ஆம் ஜாமத்தில் நடந்து வந்தார் நடுக்கடலில் 4ஆம் ஜாமத்தில். படகோ படகு கடலிலே படகு கர்த்தன் இயேசு இல்லா படகு. கவிழ்ந்து போகுது பாரு கதறுறாங்க கேளு காத்திடவோ யாரும் இல்லையே. படகோ ரக
ரகசிய வருகை உண்டா என்று ஒரு கேள்விக்குரிய உங்களுக்கு முன்பால் வைக்கிறேன். ரகசிய வருகை உண்டா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான விசுவாசிகளே, சபையே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தருடைய வருகையை எதிர்நோக்கியே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையும் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையை எதிர்நோக்கியே காத்திருக்கிறோம். கிறிஸ்தவத்தின் ஆணிவேராக இருக்கக்கூடியவை மரித்தவர்களின் உயிர்த்தெழுதல், நித்திய பரலோகம். ஆமென். இந்த ரெண்டு காரியம் கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமான ஆணிவேராக இருக்கிறது. ஆமென். ஆணிவேர் தான் ஒரு மரத்துக்கு அந்த மரத்துக்கு நேரம் அந்த தண்டுக்கு நேரம் அந்த ஆணிவேர் கீழே போய் எவ்வளோ ஆழம் போகிறதோ, அந்த ஆணிவேர் எவ்வளோ ஆழம் போகிறதோ அவ்வளவு உயரமாக அது வளரும். ஆமென் சொல்லுவோம். அப்படி நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ள எவ்வளவு ஆழமாய் நம்முடைய விசுவாசம் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் நம்முடைய விசுவாச வாழ்க்கை வளரும். ஆமென் சொல்லுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுவே விசுவாசமும் முழுமையான கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களின் நம்பிக்கையாய் இருக்கிறது. மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு நித்திய வாழ்க்கைக்கு நேராக பயணிப்பவர்கள் இந்த உலகத்தின் ஆளுகையிலிருந்து தேவனுடைய ஆளுகைக்கு போகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்தின் ஆளுகைக்கு இல்லை, நம்ம மோடியாவது ஆட்டும் யாராவது ஆளட்டும், நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. நம்மை ஆளுகிறவ, நம்ம ஒரு அரசாட்சிக்கு போக போகிறோம். அங்கே நித்திய வாழ்வு, அங்கே அந்த நித்திய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரர், அங்கே சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு கிறிஸ்தவத்தினுடைய ஆணிவேரா இருக்கிறது. அது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மரித்தோர்களின் உயிர்த்தெழுதல். ஆமென். சிலர் விசுவாசித்தாங்க, சிலர் விசுவாசிக்கல. ஆதி திருச்சபை நேரத்திலேயே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசேயர் சதுசேயர் மத்தியில் இப்படி ஒரு வாக்குவாதம் இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் இயேசு உயிர்த்தெழுந்ததை ஒரு சிலரால் நம்ப முடியல. அதை ஆண்டவர் முன்னாலேயே சொல்லும் போதும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் நாம் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்தே நாம் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையில் தான் நாம் ஞானஸ்தானத்தில் கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலிலே நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமென் சொல்லுவோம். ஆமென். ஒவ்வொரு தடவையும் நான் ஆமென் சொல்லுவேன்னு கேட்டுக்கிட்டேன்னா எனக்கு கெஞ்சிட்டா இருக்கணும். எனக்கா நீங்கள் சொல்கிறீங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துக்கணும். அப்போது இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாம யாரும் பாவத்தில் பிழைத்திருக்கிறவள் இல்லை, பாவத்துக்காக மரித்தவர்கள், புதிதான ஜீவன் உள்ளவர்களா நாம் எழுந்திருக்கிறோம். அப்போ இயேசுவின் சாயலை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்துவின் மரணத்தின் சாயலில் நாம் அடக்கம் பண்ணப்பட்டிருப்போமானா அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் கூட நாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. நல்லா ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படட்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுவே விசுவாசம் முழுமையாக கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறது. மனம் திரும்புதல் முதல்ல, அதான் முதற்படியே. ஆமென். அப்படியே இங்கே இருக்கிற என்னுடைய விசுவாசத்தின்படி, ஒருவேளை புதிதாய் வந்திருக்கிறவர்கள் பற்றி எனக்கு தெரியாது, மற்றபடி இங்கே இருக்கிறவர்கள் மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்பட்டவன். மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஞானஸ்தானம். அதற்கு பிறகு மாறுபாடுள்ள உன்னுடைய பழைய நண்பர்கள், பழைய தோசு, பழைய விசுவாசி எல்லாரையும் விட்டுட்டு நீ வேறு பிரிந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அவனை போல அந்த சபையில் அப்படி இருந்தாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்ட போது நான் பாரம்பரிய 3 தலைமுறையாக இருந்த என்னுடைய பாரம்பரிய சபை சிஎஸ்ஐ சபையிலேருந்து என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பா எல்லாம் பில்லர்ஸ் ஆஃப் தி சர்ச். பில்லர்ஸ்னால் உண்மையிலேயே அவர்கள் தான் அங்கே இருப்பார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
அதனால் நான் ரட்சிக்கப்பட்ட போது அந்த சபையை விட்டு வரமாட்டேன்னு சொன்னேன். நான் சொல்லிக்கிட்டேன், ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் சொல்லுகிறா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, நீ வெளியே வந்தால் தான் ஆண்டவருடைய மகிமை பார்க்க முடியும். எகிப்துக்குள்ளே இருந்து வாக்குத்தத்தத்தின் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. அது ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணினா, 4ஆம் தலைமுறை வரைக்கும் நீங்கள் அந்நிய தேசத்தில் அந்நியர்களை சேவிப்பீர்கள், பிறகு நான் உங்களை அந்த தேசத்திலிருந்து கொண்டு வருவேன் என்றார். ஆமேன், ஆமேன். பாவத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் நடத்திருக்கிறார். இங்கே உட்கார்ந்து இருக்கிற நாம் யாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். நான் மாத்திரம் ஆமேன் சொல்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்டவன் கடந்த கால ஜீவியம் இல்லை. அப்படிப்பட்ட ஜீவியம் உள்ளவர்களோடு நமக்கு தொடர்பு இல்லை. அது உன் பெற்றாராக இருக்கலாம், உன் மனைவியாக இருக்கலாம், உன் கணவனாக இருக்கலாம், உன் பிள்ளைகளாக இருக்கலாம், உன் இனஜன பந்துக்களாக இருக்கலாம், உன்னுடைய மாமனா மச்சானா இருக்கலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகி உன் விசுவாசத்தை கெடுக்கிற ஒன்றும் இருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. திருச்சபை ஐக்கியத்தில் நிலைத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த உலகத்தை முதன்மையாக வைக்காமல், உன்னுடைய வாழ்க்கை விசுவாச வாழ்க்கையில் இந்த உலகத்தை முதன்மையாக வைக்காதபடி முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது நீ கேட்குற எல்லாமே காரு, பங்களா, வேலை, பேங்க் பேலன்ஸு, பட்டம், பதவி எல்லாம் இதில் அடங்குது. எல்லாம் தேடும்போது எல்லாவற்றையும் கூட கொடுப்பாராம். ஆமேன். கூடையா கொடுப்பார். நல்ல இதுக்காவது ஆமேன் சொல்லுங்களேன். இதுக்கும் ஆமேன் இல்லையா? எனக்கெல்லாம் சொன்னால் அப்படி சொல்லும் போதே எட்டி அப்படி பிடுங்கிக்கிடுமே ஆண்டவருடைய கரத்தில். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஆண்டுடைய ஆசீர்வாதம் நிபந்தனையின் பேரில் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இதை நீ செய்யும் பட்சத்தில் என் கற்பனைகளை, கட்டளைகளை கவனமாய் அதற்கு செவி கொடுப்பாயானா உன்னை இப்போது சொல்லப்படுகிற ஆசீர்வாதம் உனக்கு வந்து தங்கும். ஆமேன், ஆமேன். ஒரு சும்மா பேர் கிறிஸ்தவனா இந்த திருச்சபை ஐக்கியத்தில் நிலைத்திருந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இந்த உலகத்தை முதன்மையாக வைக்காமல் தேவனையே முதன்மையாக வைத்து வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை தங்கள் ஆதாயமாக்கி கொண்டு வேதாகம ஒழுங்குக்கு கீழ்ப்படிந்து விசுவாச வாழ்வில் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகணும். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நீங்கள் வளர்ந்தவர்கள் என்று நான் யோசிக்காதபடி நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீங்க என்று சொல்லி உங்களுக்கு பாலை தான் கொடுக்குறேன். உங்களுக்கு கெட்டியான ஆகாரத்தை கொடுக்க முடியல. ஒரு நல்ல ஒரு கடினமான உபதேசத்தை உங்களுக்கு கொடுக்க முடியல. அப்படியே கொடுத்தாலையும் அது என்ன பண்ணுதுன்னா வாந்தி வருது. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படி கெட்டியான ஆகாரத்தை கொடுத்தா 8 மாதத்துல உப்புமாவும் வேற ஏதாவது ஊட்டினீங்கன்னா என்ன ஆகும்? வாந்தி தான் வரும். ஆண்டவருக்கு சோதனை. சில வேளையில் தாய்ப்பால் அது பிள்ளைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் மந்தம் என்று சொல்லுகிறார்கள். ஆமேன். ஆண்டவருக்கு சோதனம். அதனால் வாழைப்பழம் ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்க மாட்டாங்களா? யாருக்கு கொடுக்க மாட்டாங்க? ஆம்பளை பிள்ளைகளுக்கா? யாருக்கு? ஆண்டவருக்கு சோதனம். பாட்டி வைத்தியமாக தெரியுதான்னு தெரில. இப்போ ஒன்றுமே தெரியாது உங்களுக்கு. நமக்கு அப்படி ஏதாவது மந்தம்னாக்கா உடனே யாராவது ஒரு டாக்டர் சார்ட் ஹாஸ்பிட்டலோ இல்லை வசதி இருந்தாக்கா சிஎம்சி அப்பாயின்மெண்ட்டே இல்லைனாலையும் யாரையாவது பிடிச்சி அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவங்க 1 மாதம் உனக்கு இன்றைக்கி வயிற்று வலி, அவங்க 1 வாரம் பொறுத்து தான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. நீங்கள் அனிலா சிஸ்டருக்கு சொல்லி அதை இன்றைக்கே டாக்டர் பார்க்குற மாதிரி வாங்கிடுவீங்க. இங்கே அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய பிள்ளையாக இருந்து அவருக்காக வாழ்ந்து இந்த உலகத்தை பொருட்டாக எண்ணாதபடி தேவ ராஜ்யத்துக்கு சொந்தமாக இருக்கிற அவர்கள் மாத்திரம்தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் விசுவாச வாழ்வில் நாளுக்கு நாள் வளரணும். ஆமேன். விசுவாசத்தில் நாளுக்கு நாள் வளரணும். ஆமேன், ஆமேன்.
ஒரு குழந்தை வளரல அப்படின்னா ஆட்டிசமா? டிலேட் மைல் ஸ்டோன், நிதானமான மைல்கல். அப்புறம் டெவலப்மெண்டல் டிலே, ஆட்டிசம், இப்படி நிறையா சொல்கிறாங்க. மூளை வளர்ச்சி கொண்டு இருக்கிறது. அந்த பிள்ளை நடக்க முடியாது, செய்ய முடியாது, எல்லாம் யாராவது ஒருத்தர் செய்யணும். படிக்கணும்னா கூட எல்லா பிள்ளையும் 3 வயசு 4 வயசில் யூகேஜியில் எல்கேஜியில் சேர்த்தா அந்த பிள்ளைய 6 வயசில் தான் சேர்க்க முடியும். டிலேட் மைல் ஸ்டோன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் நல்லா நிறை மாதத்தில் பிறந்தவங்க. புரியுதானே? நிறை மாதம் எவ்வளோ? எத்தனை வாரம் சிஸ்டர்? 7. எத்தனை வாரம்? 40 வீக்ஸு. அதுக்கு தான் நான் இப்படி கேட்டேன். 10 மாதம் எல்லாருக்கும் தெரியும், வீக்ஸு தான் தெரியாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிள்ளைகளை பெற்றிருப்போம், நமக்கு என்ன யாரோ பிள்ளையை பெற்றுட்டா அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் இல்லை? 40 வீக்ஸா 38 வீக்ஸா ஐ டோன்ட் கேர். அந்த நேரம் வரும்போது ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்று சகோதரிக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எங்கள் நாட்களில் நாங்களாக வளர்ந்துட்டோம். இந்த நாட்டில் பெற்றார் வழக்கணுமா இருக்குது. சாப்பிட்டியா, சாப்பாடை ஊட்டி கொடு, பேகை தூக்கின்னு போய் ஸ்கூலில் கூட மத்தியானம் பிள்ளைகளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு இப்போ காணோம். நாங்கள் இங்கே 90 ஓட்டேரிக்கு வந்தபோது எல்லா அம்மாமாரும் பையை தூக்கிட்டு 12 மணிக்கு அங்கே 7th டே ஸ்கூலுக்கு மெட்ராஸ் மெட்ரிகுலேஷனுக்கு போயிட்டுருப்பாங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். அதே ஒரு ஃபேஷன் பேரட் மாதிரி இருக்கும். திரும்ப 3 மணிக்கு ஆண்டவருக்கு சோத்திரம். பஸ்ஸுக்கு கொண்டு போய் ஏற்றி விடுறது, இறக்கி கொண்டு வர்றது, அது ஒரு பேரட். அங்கேருந்து போய் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து, நான் என்னையும் பாரு, என் அழகையும் பாரு, என் பிள்ளைகள் பாருங்கள், கடை ஸ்கூலில் படிக்குது, சன்பீமில் படிக்குது, அப்புறம் என்னப்பா பின் குஷனில் படிக்குது, என்ன ஸ்ப்ரிங் டேஸில் படிக்குது. ஆண்டவருக்கு சோத்திரம். அங்கே குதிரை ஓட்டமா, ஹார்ஸ் ரைடிங், ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்குதா தம்பி? இருக்குதா? ஏன் சத்தமாக சொல்ல? எனக்கு தெரியும், நீ சொல்லலைனாலையும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. அதனால ஸ்ப்ரிங் டேஸில் என் பிள்ளை படிக்குதுன்னு அப்படி ஆண்டவருக்கு சோதனம் வேண்டாம். ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வளரணும், விசுவாசத்தில் வளரணும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆண்டவருக்கு சோதனம். நாங்களாம் எந்த ஸ்ப்ரிங் டேஸ்லையும் படிக்கலை. எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் கார்பரேஷன் ஸ்கூலில் தான் படித்தேன். ஆண்டவருக்கு சோத்திரம். நான் ஃபீஸ் கட்டந்து பள்ளிக்கூடம் சேரும்போது 4 அணா, அதுக்கப்புறம் 50 காசு. 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கும்போது 3 ரூபா என்னுடைய ஃபீஸு. ஆண்டவருக்கு சோத்திரம். அதே ஃபீஸ் கட்ட முடியல. இன்றைக்கி அப்படியே இருக்கிறீங்க. அதனால தான் சொன்னேன், நாங்கள்லாம் தானாக வளர்ந்துட்டோம். இப்போது உங்கள் பிள்ளைகளை ஊட்டி வளர்க்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். இது படிக்கணும், அது படிக்கணும். அந்த பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குதோ இல்லையோ, ஆண்டவருக்கு சோதனை. இவங்க என் பிள்ளை MBBS தான் படிக்கணும். ஒரு மினிஸ்டர் கேட்டார், ஏன் வேறு படிப்பே இல்லையா? எல்லாம் உலகம் இந்தியா முழுசும் எல்லாம் MBBS தான் படிப்பீங்களா? அப்போ யார் தான் பேஷண்ட்டு? யாராவது ஒருத்தர். நம்ம விளையாடும் போது, சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒருத்தர் டாக்டரு. ஆமாம், விளையாடும் போதே ஒருத்தர் டாக்டர், ஒருத்தர் பேசினா நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம பிள்ளைகள் டாக்டர் ஆகணும். ஆண்டவருக்கு சோதனை. என்ஜினியர் ஆகிறது தோட்டி தான் யார் ஆகிறது? தோட்டி இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாம் நாரி போயுமே. ஆண்டவருக்கு சோதனம். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக நம்ம எல்லா வேலையும் செய்வோம். ஆமேன். பழைய சர்ச்சில் நானே தான் கூட்டுவேன், நான் தான் பெருக்குவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாய் போடுறது நான் தான். அந்த அப்போ கதவு ஜன்னலெல்லாம் கிடையாது பழைய சர்ச்சில் அந்த பக்கம். அப்போ ஒரு ஸ்க்ரீனை கட்டிட்டு அந்த ஸ்க்ரீன் பறக்காதபடி அதுக்கு ஒரு கல் வச்சுட்டு போவோம். காணிக்கை பெட்டியை இங்கேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு பண்ணி, ஏன்னா அங்கே வைக்க முடியாது. அங்கே போன உடனேயே அந்த காணிக்கை பெட்டிக்கு ஒரு பூட்டு. ஆண்டவர் சோத்திரம். இன்னும் பெருசாக அதில் காணிக்க வர மாதிரி. அது ஆராதனை முடிஞ்ச உடனே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை திறந்து அதில் எடுத்துகிட்டு போய் அரிசி பருப்பு வாங்கினா தான் அன்றைக்கி சாப்பாடு. ஆமேன்னு சொல்ல மாட்டிங்களா?
என் நிலைமையை சொல்கிறேம்மா, உங்கள் நிலைமையை சொல்ல. நீங்கள்லாம் பெரிய டாக்டர், அப்படியே வசதி வாய்ப்பிலே வந்திருக்கிறீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு சொல்கிறீங்களா, அப்படி ஆண்டவருக்காக அவங்க ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கட்டும். என் பிள்ளைகள் ஆண்டவருக்கு சோதரம். என் பிள்ளைகள் என்ன கேட்டாங்க நிறைய பேர், ஆண்டவருக்கு சோதரம், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. 2 பிள்ளைகளும் SABCயில் வேதாம கல்லூரியில் அங்கே இம்பேக்ட் பண்ணதை இன்னைக்கு வரைக்கும் யாரும் அதை பிரேக்கே பண்ணலை. பாஸ்டர் ஐசக் படித்து 20 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி போய் கேட்டிங்களா, பாஸ்டர் ஐசக் ஸ்டூடெண்ட் பாடி பிரசிடென்ட், ஆண்டவருக்கு சோதர, வெளியே வந்த பாஸ்டர் ஐசக்குன்னு போட்டால் எல்லாம் கை தட்டுறான். ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னால் அவன் பிறந்தே இருக்க மாட்டான். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக அந்த அளவுக்கு இம்பேக்டை பண்ணியிருந்தாங்க. ஒரு அம்மா ஊழியத்தில் இருக்கிறாங்க, பேங்காக்கில் இருக்கிறாங்க, சாராவுடைய ப்ரேயர் பார்ட்னர். அவங்க கேட்டாங்க, உங்கள் அம்மாக்கிட்ட எனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடு, இந்த பிள்ளைகளை எப்படி. அந்த அம்மாவுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஊழியக்காரர், 2 பேருமே ஊழியக்காரர், 2 பேரும் மிஷினரியாக இருக்கிறாங்க. ஆண்டவருக்கு சோத்திரம். சாராவுடைய ப்ரேயர் பார்ட்னர்ஸ். ஆண்டவர் நாம மகிமைப்படுவது. நான் இன்னைக்கு ஜாம் பண்ணி கொண்டிருக்கும் போது சொன்னேன், யோசித்தேன், ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். என் மக ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஹெல்த் கேர் ஃபெலோஷிப் ஆஃப் இந்தியா, அதில் இந்தியா ப்ரேயர் கோஆர்டினேட்டராக இருந்தால், இந்தியா முழுசுக்கும் ஒரு பெரிய ஸ்தாபனத்தினுடைய ப்ரேயர் கோஆர்டினேட்டராக இருந்தால். இன்றைக்கும் சோத்திரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் ஹைதராபாத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஒசூரில் ஒருத்தர் இருக்கிறாங்க, பேங்காக்கில் ஒருத்தர் இருக்கிறாங்க, வேறு யாரும் எங்கேயோ ஹுப்ளியில் ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து தினந்தோறும் ஜெபம் பண்ணுறாங்க ஜூமில். ஒரு சிலர் அவங்க பார்த்ததே கிடையாது, ஜூமில் தான் ஜெபம் பண்ணுறாங்க. அப்படி ஹைதராபாத்லேருந்து அந்த அம்மா வந்திருக்கிறாங்க. நேற்று எல்லோரும் ஒசூரில் கூடி ஜெபிக்கிறதுக்காக மீட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. 4 வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் தெரியாத. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு ஒசூரில் இருக்கிற இயேசு நம்முடனே இருக்கிற இங்கிலீஷ் ஆராதனையில் சாரா அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய சபை, 5000 பேர் இருக்கக்கூடிய இயேசு நம்முடனே அந்த இங்கிலீஷ் ஆராதனையில் அங்கே அந்த பாஸ்டருடைய மனைவி இவனுடைய ப்ரேயர் பார்ட்னர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு சாட்சியாக வளரணும். ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு ஆமேன் சொல்லிடுவோமா? நீங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளையும் ஒரு சாமுவேலாய் வளர்க்க வேணும். எந்த 10 பிள்ளையாக இருந்தாலும் 10 பிள்ளையும் சாமுவேலா வளர்க்கணும். ஆமேன் சொல்வோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி விசுவாசத்தில் தேறினவர்களா, நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகுகிறவர்களா, கிறிஸ்துவின் வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாகி காத்திருப்பவர்களா இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களையும் தன்னுடன் அழைத்து செல்லும்படியா இயேசு கிறிஸ்து மத்திய ஆகாயத்தில் வருவதையே ரகசிய வருகை என்று சொல்கிறோம். ஆமேன். கர்த்தருக்காக காத்திருந்து கிறிஸ்துவுக்குள்ளே நாளுக்கு நாள் வளர்ந்து அவருடைய வருகைக்காக காத்திருந்து இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்போது, ஆமேன், நேற்றுக்கு மத்திய ஆகாயத்தில் வர்றாரு. ஆமேன், ஆமேன். அதை மறந்துட வேண்டாம். ஆண்டவருக்கு சோதனம். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா, ஒரு மினிஸ்டர் வரான் சொன்னால் அங்கே போய் பட்டாசு வெடித்து மேளம் அடித்து அப்படியே ஊர்வலமாக கூட்டு வந்து அப்புறம் மேடை மேலே ஏற்றுனாங்க. ஆமேன். ஆண்டவருக்கு சோத்திரம். இங்கே இருக்கிற உங்களையும் என்னையும் அடைக்க இயேசு பரலோகத்தை விட்டு மத்திய ஆகாயம் வரைக்கும் வருகிறார். அந்த மத்திய ஆகாயம் வரைக்கும் நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம், பறந்து போக போகிறோம். ஆமேன்னு சொல்லுவோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாளுக்கு நாள் வளர்ந்தால் தான் பறக்க முடியும். ஆவிக்குரியவர்களா, தேவனுடைய வசனத்தில் தேறினவர்களாக இருக்கணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ரகசிய வருகை என்ற வார்த்தை நேரடியாக வேதாமத்தில் எங்கேயும் இல்லை. ஆமென். சீக்ரெட் கம்மிங், டேர் கம்மிங் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. வசனங்களை பொருத்தி நாம் சொல்கிறோம். நம்முடைய புரிதலுக்காக அப்படி சொல்கிறோம். ஆண்டவருக்கு சோதனம். இப்போ இரவில் திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும், நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் என்று 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம்.
இதே வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்கலாம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாடுகளில் வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டை எஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிடா ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாடுகில மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். கர்த்தருடைய ரகசிய வருகை உண்டு. ஆயத்தமாய் இருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமேன். பெயரளவில் ரட்சிக்கப்படுறதில்லை, அறக்குறையா ரட்சிக்கப்படுகிறதில்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரியும், அரைக்குடம் தழும்பும். அப்படி இடுப்பில் வச்சுக்கிட்டு நடந்தீங்கன்னா அப்படி நம்ம நடக்கும்போது நம்ம யாரும் அப்படியே நடக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மார்ச் ஃபஸ்ட்டு அது மிலிட்ரியில் இல்லை, நாம் தண்ணி கூடத்தை எடுத்து அப்படி நடப்போம். அப்படி இடுப்பை ஆட்டி நடக்கும்போது அது அப்படி தெளித்து பாதி தண்ணி வெளியே வந்துடும். அதே முழுசுமா அந்த கழுத்து வரைக்கும் இருந்து அந்த வாய் வரைக்கும் மூடி இருந்த பிரிம் அப் டு த பிரிம் இருந்தாக்கா நீங்கள் எவ்வளோ வேகமாக நடந்தாலையும் அது ஒன்றுமே ஆகாது. ஆமேன். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே அரைக்குடங்கள். இல்லையா? நிறைக்கூடம் சொன்னால் ஆமேன்னு சொல்லுவீங்களா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. இங்கே இருக்கிறதெல்லாம் நிறைக்கூடம். ஆண்டவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட போகிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்கணும். ஆமேன், ஆமேன். யாரு? நான் இப்போ பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறது ரோட்டில் இல்லை. ரோட்டில் தூங்குகிற நீ ஓ பாவியே. நான் ஏன்னா ஒருத்தன் சண்டை போடுறேன், என்ன எல்லாருமே பாவியா? எப்போ வந்தாலும் நீங்கள் பாவியே ரட்சிக்கப்படுன்னு சொல்கிறீங்க தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணும்போது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற எப்பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கியே ஆயத்தம் இல்லாமல் ஏனோ தானோ என்று இருப்பவர்கள் கைவிடப்படுவார்கள் என்று இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறியிருக்கிறார். அரைக்குறை கிறிஸ்தவ வாழ்க்கை. இப்படியும் அப்படியுமா? ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ட்ரம்ப் இந்த தடவை பதவியேற்ற உடனே I know there is only 2 genders. One female gender, one male gender. ஆண் மேல் ஃபீமேல் 2 தான் இருக்குதுன்னு ஆணித்தரமாக உலகத்துக்கே சொல்லிட்டாரு. அது இந்த டிரான்ஸ்ஜெண்டர் LGBT அவங்களுக்கு ஒரு சாட்டை அடியாக இருந்தது. ஆமேன்னு சொல்வோம். அது எவ்வளோ டேஞ்சர். உலகம் முழுசு அவன் தான் நிறைஞ்சிருக்கிறான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம். என்னுடைய செய்தி குறிப்பில்லை, ஆனாலும் சும்மா அப்படி பார்த்துக்கிட்டு போயிடலாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 14ஆம் அதிகாரம் 8வது வசனம். யூதாவிலே பரிசையும் ஈட்டியும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும் பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. மற்றவங்க 10 லட்சம் பேர் இருந்தான். ஆமேன். ஆனா இங்க இருந்தது 3 லட்சம். 10 லட்சம் இங்க 3 லட்சம். இது 3 மடங்கு அதிகமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நம்ம எப்பவுமே மைனாரிட்டி தான், புரியுதா? நம்ம எப்பவுமே சிறுபான்மை. ஆமேன். கேட்டுக்கு போற வழி இடுக்கமா இருக்கிறது. அதில் அப்படி இப்படி கொஞ்சம் ஆமேன் ஆமேன் குண்டா இருந்தா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போக முடியாது. அதுலேயும் கொஞ்சம் அரைக்கிட்டு தான் உள்ளே போகணும். இதில் யார் போவான்? யார் இவரை எப்படி அடித்தாங்க சொல்லி நான் பாரியா கையெல்லாம் வீசிக்கிட்டு போகிறேன். போ. நான் தெரிந்து கொண்ட பாதை நெருக்கமான பாதை. இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் தெரிந்து கொண்டது நெருக்கமான பாதை. நீ உன் இஷ்டம் போல வாழ முடியாது. அவருக்காக மாத்திரம்தான் வாழணும். அவருக்காக சாகணும். அவருக்காக வாழ்ந்து
அவருக்காகவே சாகணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சாது சுந்தர் சிங் சொன்னாரு, ஆண்டவருக்கு மகிமை உண்டா. இட் இஸ் ஈஸி டு டை ஃபார் கிரைஸ்ட், இட் இஸ் ஹார்ட் டு லீவ் ஃபார் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்காக மரிப்பது எளிதான காரியம், கிறிஸ்துவுக்காக வாழ்வது தான் கடினம். ஆமேன். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது கடினமான பாதையை தான் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஈஸி கோயிங் லைஃப் இல்லை. நாம் அப்படியே லேசாக போக முடியாது. நாம் நெருக்கமாக எதை விடணுமோ அதை விடணும். ஆண்டவர் சொன்னால் கீழ்ப்படி. ஆமேன்னு சொல்லுவோம். அந்த பழக்கம் இருக்கணும். ஆண்டவர் சொல்வாரா சொல்ல மாட்டாரா? எப்படி சொல்வார்? ஏய் செய்யாது சொல்வாரா? மெல்லிய சத்தம், அது கூட கவனமாக கேட்கணும். இப்போ நான் பேசுகிறதே பின்னால் சரியாக கேட்கலன்னா, ஏற்கனவே நீங்கள் கையை வைக்காமையே இங்கே காது மடலை தந்திருக்கிற அந்த சத்தம் இங்கே போய் தட்டி அது உள்ளே போகிறதுக்கு, அதுவும் நமக்கு சரியாக கேட்கலன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வைக்கிறோம். அப்புறம் இப்படி சாட்சி கேட்குறான். அப்படி கேட்டால் தான் ஆண்டவர் பேசுறது கேட்கும். ஆண்டவர் உரத்த சத்தமாகவும் பேசுவார், மெல்லிய சத்தமாக. பொதுவாகவே ஆண்டவர் மெல்லிய சத்தத்தோடு தான் பேசுவார். தம்பி மெல்லிய சத்தத்தோடு தான் பேசுவார். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்க மாட்டார், ரொம்ப நேரம் தட்டிக்கிட்டே இருக்க மாட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தட்டிக்கிட்டே இருக்க மாட்டார், கொஞ்ச நேரம் தட்டுவார், போயிட்டே இருப்பார். திறந்தா நான் உன் கூட வந்து சாப்பிடுவேன், நீயும் என் கூட உட்காந்து சாப்பிடலாம். என்னத்தான் சாப்பிட போகிறோம்? தேவனுடைய வார்த்தையினால், ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவர் மனுஷன் அப்பத்தினாலும் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நாமே நல்லா ஆமே சொல்லுவோம். நல்லா தூங்காத. தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கணும். விசுவாசி நாளுக்கு நாள் பெருகணும். ஆமேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லிக்கிட்டு ஆமேன்னு மறக்கவே கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாராவது தூங்கிட்டு இருந்தா அப்படி லேசாக தட்டுங்க பார்ப்போம், பக்கத்தில் தட்டுங்களேன். ஆமேன். உன்னை தட்டினா என்னத்துக்கு தட்டினா? தம்பி ஆலன் என்னத்துக்கு தட்டின? ஆமேன் சொல்றதுக்கு ஜேபேஸ் சிரிக்கிற. ஆமேன். நீங்கள் தட்டுங்க சிஸ்டர். இல்லையே, ஒரு ஆமேன் கூட காணுமே. ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனால் நீ தூங்கினா கூட ஆமேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஆயத்தமாக இருக்க தான் கர்த்தர் தெரிந்து கொண்டா. ரகசிய வருகை என்று சொல்லப்படுகிற சபை எடுத்துக்கொள்ளப்படுதலில் நடப்பவை கிறிஸ்துவுக்குள் உண்மையாக வாழ்ந்திடாமல், கிறிஸ்துவின் வருகையை எதிர்நோக்கி வாழ்ந்துடாமல், மரித்தவன் கிறிஸ்துவின் வருகையில் எழுந்திருக்க மாட்டான். ஆண்டவருக்காக வாழாத இஷ்டம் போல வாழ்ந்து செத்தான்னா ஆண்டவர் வரும்போது எழுந்திருக்க மாட்டான். ஆமேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். படைவைகள் எல்லாம் ஆமேன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்து ஆண்டவருக்காகவே வாழ்ந்து சாவோம். ஆண்டவருக்காக வாழ்ந்து ஆண்டவர் வரும்போது அவருடைய வருகையில் போவோம். அதே போல் கிறிஸ்துவுக்குள் இல்லாமல் தங்கள் சுயமான வாழ்வில் தொடர்ந்து நிலை கொண்டு இருப்பவர்கள் சபை ஐக்கியத்தில் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே வாழாமல் சபை ஐக்கியத்தில் இருக்கிற, சபையில் அங்கமாக இருக்கிற, நானும் எலிம் சபை மெம்பர், கிறிஸ்துவுக்குள்ளே இல்லாமல் தங்கள் சுயமாய் வாழ்கிறவன், இஷ்டம் போல வாழ்கிறவன் இல்லை, வாழ முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிறகு நீ ஆண்டவருடைய பிள்ளை, அவர் சொல்கிறபடி தான் வாழணும். உன் இஷ்டத்துக்கு வாழ முடியாது, உன் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது, நீ மறைக்க முடியாது, நீ கீழ்ப்படைய முடியாது, நீ இஷ்டம் போல வாழ முடியாது, சொல்ல முடியாது, பேச முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியாது. ஆமேன். அவர் விருப்பமான உன்னை எழுந்து நட, உட்காருனா உட்கார், எழுந்துருனா எழுந்துரு. ஆண்டவருடைய சத்தம் கேட்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப தெளிவாக ஆண்டவர் இந்த நாட்களில் பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி தங்கள் சுயமாக வாழ்ந்து ஆண்டவருக்குள்ள நிலையாக இல்லாத சபை ஐக்கியத்தில் இருந்தாலும் நீ எடுத்துக்கொள்ளப்படாமல் கைவிடப்படுவீர்கள். பயமாக இருக்குது. கர்த்தர்
நம்ம தெரிந்து கொண்டா எல்லாவற்றையும் அவர் பயிற்றுவிக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருந்து அவருடைய வழிகாட்டுதலின் படி நடந்து ஆவியின் கனியுள்ளவர்களாக கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றி நடப்பவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடிச்சுவடு எத்தனை பேருக்கு தெரியும்? அடிச்சுவடு எத்தனை பேருக்கு தெரியும்? இப்போ இயேசு கிறிஸ்து நடந்து போயிட்டாரு, அந்த அடிச்சுவடு கீழே இருக்குது. நீங்களும் நானும் அந்த அடிச்சுவட்டில் காலை வச்சு நடக்க போகிறோம், கையை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டில் நடந்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த அடிச்சுவட்டை பின்பற்றி நடப்பவர்கள் எடுத்து கொள்ளப்படுவார்களாம். என் இயேசு கிறிஸ்துவனுடைய கால் தடம் 10 சைஸு. அதில் நீங்களும் நானும் கால் வைக்கிறவங்க பத்திரமா நம்ம நல்ல தாராளமே நடக்கலாம்ல. அந்த அடிச்சுவட்டில் நடக்கிறவர்கள் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது என்று சொல்லி 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 17-18 வசனம் சொல்லுகிறது. அது தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கும். முந்தி நம்மிடத்தில் அது துவங்கினா தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாக இருக்கும்? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வருகைக்கு ஆயத்தம் இல்லாதவர்களே எடுத்துக்கொள்ளப்படுவது அரிதான காரியமாக இருக்கிறது என்று மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால தங்கள் பாவங்கள் கழுவப்படாதவர்களின் நிலை என்னமாக இருக்கும்? ரட்சிக்கப்பட்டவனே எடுத்துக்கொள்ளப்படுகிறது கடினமாக இருக்குமென்னா பாவியாக இருக்கிறவன் கழுவப்படாத இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படாத இருக்கனுடைய நிலைமை என்னமாக இருக்கும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படலைன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா இன்றைக்கு தீர்மானம் எடுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எனவே இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கும் உலக மக்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு நீங்களும் நானும் தான் சொந்தக்காரர். உலக மக்களுக்கு இதில் சம்பந்தம் இல்லை. ரகசிய வருகையானது முழுக்க முழுக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே. கையை தாட்டி ரகசிய வருகை தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். இங்கே உட்கார்ந்து முழுகி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற உங்களுக்கு தான். பலவித உபத்திரவங்களின் வழியாக சபையானது கடந்து வந்தாலும் தேவனுடைய சாயலை இழக்காமல் கிறிஸ்துவுக்காகவே எல்லாவற்றையும் சகித்து கொண்டு உலகத்துடன் உலக காரியங்களுடன் எந்த சமரசமும் செய்து கொள்ளாதபடி. எந்த சமரசமும் இல்லை. Don't compromise with the world. Don't compromise with the world. You are separated from the world. நீங்களும் நானும் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க. உலகத்தோடு சம்பந்தம் இல்லை. நீங்கள் நான் உலகத்தான் இல்லாதது போல நீங்களும் உலகத்தாராய் அல்ல. ஆமேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவங்க மாத்திரம்தான் ரட்சிக்கப்படுவான். சோதனை போராட்டம் இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னேன், கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் a bed of rose. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அது ரோஜாப்பூ மெத்தை அல்ல. முட்கள் நிறைந்த பாதை, கற்கள் நிறைந்த பாதை, கரடு முரடான பாதை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் நடந்து பழகிக்கிடுவோம். ஆண்டவருக்கு பலவிதமான சோதனை வரும். ஆனால் சகித்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்படிப்பட்டவன் மாத்திரம் ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையானது 2 பிரிவுகளாக நடைபெறுகிறது. ஒன்று, தமக்காக காத்திருக்கிறவர்களை அழைத்து செல்லும்படி இயேசு மத்திய ஆகாயத்தில் வருவார். 2 பிரிவு. இது ரட்சிக்கப்படாதவர்கள் ஆகிய மற்றவர்கள் அறியாதபடி நடக்கும். ரட்சிக்கப்படாதுன்னு தெரியாது. அந்த மகிமையின் சரீரத்தை பெரும்படியாக காத்திருப்போம். ஆண்டவருக்காக காத்திருப்போம். இதோ ஒரு 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நல்ல கையை தட்டி ஆமே சொல்வோம். ஒரு ரகசியத்தை ஆண்டவர் சபையோடு நீங்க இருக்கிறவர்கள் நித்திரை அடைவதில்லை, அதாவது சாவதில்லை. நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆண்டவர் ஆகிலும் கடைசிய காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் இமைப்பொழுது நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மரித்தோர் அறிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள். நாமும் மறுரூபமாவோம். 1 கொரிந்தியர் 15:51-52 வசனம். இது ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்ற வார்த்தையிலிருந்தே ரகசிய வருகை என்ற பதம் பயன்படுத்தப்படுகிறது.
ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்னு அங்கே ஆரம்பிக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் அவரை தரிசிப்பதினால அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். 1 யோவான் 3:2 பரிசுத்தவான்களின் எடுத்துக்கொள்ளப்படுதலில் அவர் எவ்விதமாக இருப்பார் என்பதை வேதம் விளக்கி காண்பிக்கிறது. எனவே இந்த சத்தியங்களை முழுமையாய் அறிந்து பூரணராகும்படி நடந்து செல்ல ஆண்டவர் நாம் ரகசிய வருகையில் பூர்ணப்பட்ட தேவ பிள்ளைகளா எடுத்துக்கொள்ளப்பட ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வார். சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது ரகசிய வருகை. எல்லா கண்களும் காண இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் வருகிறது பகிரங்க வருகை. இவைகளுக்கான வேதாகம வசனங்களை மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இவைகளை மிக கவனமாய் வாசித்து சரியான விதத்தில் நாம் அதை கையாள வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 20:4 அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகள் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தம் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிறை சேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொர்பத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றிகளிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமல் இருக்கிறவர்களை கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே 1000 வருஷம் அரசாட்சி செய்தார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பயங்கரமான நாட்களில் போய்க்கிறோம். இந்த கல்வி கொள்கையை நீ ஏற்றுக்கொள்ளலைன்னா உனக்கு ஃபண்ட்ஸே கொடுக்க முடியாது. திணிக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இதை திணிச்சு பார்த்தா மீதியெல்லாம் திணிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? கிறிஸ்தவனே இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு சத்தீஸ்கரில் மார்ச் 1ஆம் தேதிக்குள்ள சபை அழுது ஜெபம் பண்ணணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் ஜெபிக்கும் போது ஒவ்வொரு நாளும் 21 நாட்களுக்கு மார்ச் 9ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் வசதியாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதனால ஜெபத்துக்கு வராது இருக்காதீங்க. நேற்று வந்தவங்களுக்காக ஜெபம் பண்ணும், கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணும், வியாதிக்காக ஜெபம் பண்ணும். நீ வரலன்னா அதுக்கு உனக்கு சொந்தம் இல்லை, உனக்கு அதில் பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நேற்று வந்தவர்கள் ஜெபித்தோம், அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், சுதந்திரித்து கொண்டார்கள். ஆண்டவர் பேசும்போது இந்த வசனமானது இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையும் மகா உபத்திரவ காலம் நடைபெறும் சம்பவங்களையும் இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையும் அதற்கு பின் துவங்கும் 1000 வருட அரசாட்சியும் இணைத்து தொகுக்கப்பட்ட வசனம் தான் இந்த 1 தெசலோனிக்கர் 4:16-17 மற்றும் 1 கொரிந்தியர் 15:51. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ பகிரங்க வருகையை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். சகரியா 14:4 சகரியா 14:4 ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகையில் அவர் எல்லாருக்கும் வெளிப்படுவார் என்று வேதம் கூறுகிறது. அந்நாளில் அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும். உங்களுக்கு தெரியும், அதான் இஸ்ரேல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒலிவ மலையின் நடுமையத்தில் கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போக, அதனால ஒரு பாதி வடக்கு பக்கத்திலும் ஒரு பாதி தெற்கு பக்கத்திலையும் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் ஒலிவ மலையின் மேல் நிற்கும் என்று வேதம் திட்டவட்டமாய் கூறுகிறதை கவனிக்க வேண்டும். ஏற்கனவே அந்த மலை மேலே ஒரு ஹோட்டல் கட்டணும்னு பல வருஷங்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னால் ட்ரை பண்ணாங்க. அங்கே சாயில் டெஸ்ட் பண்ணும்போது அங்கே ஒரு பெரிய கிராக் இருக்குது, அது மேலே ஹோட்டல் கட்ட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தல் 1:7 இதோ மேகங்களுடனே வருகிறான், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து
புலம்புவார்கள். அப்படி ஆகும். பூமியின் கோத்திரங்கள் எல்லாம் அழுது புலம்ப முடியும். அவர் பகிரங்க வருகை இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையோ ஒருவரும் அறியாத விதத்தில் இருக்கும். மற்றவர்கள் ஒருவரும் அவரை காண மாட்டார்கள். ரகசிய வருகையில் எல்லாம் பூமியின் கோத்திரங்கள் அழுது புலம்ப மாட்டார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டேன் என்று நினைத்து கொண்டு தேவனுக்கு ஏற்ற விதத்தில் வாழாமல் நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் கைவிடப்படுவார்கள். அவர்கள் தான் அழுது புலம்புவார்கள். அவர்களுடைய கண்கள் காணும், ஆண்டவர் வருகையை பார்க்கும். ஆனால் அவர்கள் அதில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து தான் மத்தேயு 25:1-13 வரை ஆண்டவர் வசனத்தில் சொல்லி இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனத்தோடு நாம் செவி கொடுப்போம். திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுதலையும் எல்லோருக்கும் காணப்படும் ஒலிவ மலையின் மேல் அவருடைய பாதங்கள் நிற்கும் என்பதை அது இரகசிய வருகை, பகிரங்க வருகை என்று சொல்லப்படுகிறது. இதற்கு பிறகு பகிரங்க வருகைக்கு பிறகு 1000 வருட அரசாட்சி இருக்கும். அதுலேயும் பங்கு பெறுவோம். கர்த்தருடைய வருகை இரகசிய வருகையில் பங்கு பெறுவோம். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் கிறிஸ்துவை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழாமல் எனக்காகவே வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே, தயவாய் ஒரு விசை கூட என்னை மன்னியும். வலது கரத்தை எல்லாரும் உயர்த்துவோம். வலது கரத்தை எல்லாரும் உயர்த்தி, ஆண்டவரே, இதுவரைக்கும் உமக்கு பிரியம் இல்லாமல் நான் வாழ்ந்திருப்பேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். என் இஷ்டம் போல வாழ்ந்திருப்பேன். உம்மை அநேக தடவை துக்கப்படுத்திருப்பேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சபையில் இருக்கிறேன். ஆனாலும் நான் கைவிடப்படும் போது நான் அழுது புலம்பாதபடி இன்றைக்கு என் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஐ ரீடெடிகேட் மை லைஃப். I surrender my life again and over and again. ஆண்டவரே, இன்றைக்கும் என்னை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீ வருகிற நாளையும் நேரத்தையும் ஒருவரும் அறியாது இருக்கிறாங்க. திருடன் என்ன ஜாமத்தில் வருவான் என்று தெரியாது. அப்படிதான் ஆண்டவர் இதோ திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் வருவார் என்று சொல்லுகிறது. ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தப்படணும். ஆண்டவர் இப்போது எங்களோடு பேசும். ஆண்டவர் எங்களோடு பேசும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கே மகிமை. நினையாத நாழிகையில் மனுஷகுமாரன் வருவார். நான் ஆயத்தப்பட்டு, ஆண்டவரே, நான் நிர்விசாரமாய் வாழாதபடி கர்த்தருக்காக வாழ்ந்து ஆண்டவரே உம்முடைய வருகையில் காணப்படணும். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சமாதானம் வழி நடத்தல் நம் அனைவரோடு, நம்முடைய குடும்பங்களோடு இன்று கர்த்தருடைய வருகை மற்றும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.